பக்தி ஒலி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. ஸோ இந்த அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல இருக்கிறாங்க, உங்களோட கனெக்ட் பண்ணி அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல டாரோ ரீடிங்ல. ஸோ பிஃபோர் தட் இங்க கிறிஸ்டல்ஸ் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன். ஃபைல் நம்பர் 1 ஒயிட் கலர் கிறிஸ்டல், ஃபைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல் அண்ட் ஃபைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு ப்ரே பண்ணிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா கிறிஸ்டலுக்கான மெசேஜஸும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ண உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு நீங்க ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து, ஸோ இந்த மாதிரியான டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய அந்த சொத்துக்கள் நிலுவையில் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கோர்ட் கேஸ் அப்படிலாம் டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சோ அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய முன்னோர்கள்னா, கண்டிப்பா உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு சொத்துக்கள் நிச்சயமா உங்க கைக்கு சேரும். சோ இந்த கேஸ் உங்களுக்கு ஃபேவரா அமையும். இதுல நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நிச்சயமா உங்களுக்கு பினான்சியல் ரீதியான நிறைய விஷயங்கள் நல்லபடியில உங்களுக்கு நடக்கும். நிறைய வருமானம் உங்களுக்கு பெருகும். நல்ல வழியில உங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் நிச்சயமா அது உயரும். உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நிறைய உங்களுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க செஞ்ச அந்த பூர்வ கர்ம பலன்கள், நல்ல கர்ம பலன்கள்லாம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு உதவியா இருக்க போகுது. உங்களோட லைஃப்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள் யோசிக்கிறீங்களோ, எதுல சக்சஸ் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்க முன்னோர்களுடைய ஒரு பிளஸிங்ஸும் சரி, அவங்களுடைய புண்ணியங்களும் சரி உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கன்வே ஆகுது. ஸோ கண்டிப்பா இதுல உங்களுடைய முன்னோர்கள் போது எஸ்பெஷலி உங்களுடைய பாட்டி, ஸோ ஒரு பெண், உங்களுடைய பாட்டி, உங்களுடைய அம்மா, அந்த மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜியில இருக்கிறவங்களுடைய பிளஸ்ஸிங் நிறையவே உங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க உங்களை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய உங்களுடைய பேச்சு திறமையா இருக்கட்டும், நீங்க எதிர்கொள்ற விதமா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அவங்களோட ரிசபிள்ஸாவும் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்களோட சாயல்லயும் இருக்கும். அண்ட் அவங்கள மாதிரி யோசிக்கவும் செய்றீங்கன்னா, ஸோ நிச்சயமா அவங்க உங்களோட இருக்கிறாங்க. அவங்களோட பிளெஸிங் எப்பயுமே இருக்கு. அவங்களுடைய புண்ணிய பலன்களாலதான் உங்களுக்கு லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சக்சஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அது எஸ்பெஷலி பண ரீதியான வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களால போக முடியும். ஸோ நீங்க நல்ல பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், அந்த பூர்வீக சொத்துக்கள், பணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்க கைக்கு சேரும். இதுக்காக நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அதுக்கான பிளஸ்ஸிங்கும் உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான் இந்த அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களுடைய முன்னோர்களுடைய அமாவாசை பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ கிறிஸ்டல் நம்பர் 2, நிச்சயமா உங்களுடைய முன்னோர்கள் ரெண்டு பேரும், ரெண்டு ஃபீமேல் மேல் 2 பர்சன் இருக்கிறாங்க, 2 ஜெண்டர்ல இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அம்மா வழி வந்தவங்க அண்ட் உங்களுடைய அப்பா வழி வந்தவங்க, 2 வழியில வந்த முன்னோர்களும் இருக்காங்க. தாத்தா பாட்டி இல்ல வந்து அந்த ஸ்தானத்துல இருக்கவங்க, அம்மா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியான 2 ஜெண்டர் முன்னோர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? 2 வழி வந்தவங்களும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நிறைய ப்ரொடெக்ஷன் பண்றாங்க. நிறைய உங்க லைஃப்ல நிறைய டெவலப்மெண்ட் நடக்குதுன்னா நிச்சயமா அவங்க தான் அதுக்கு வந்து காரணமா இருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸும் அவங்களுடைய ஒரு அவங்க உங்களுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் தான் நீங்க அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் போகிறதுக்கு நிறைய உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, நீங்க எதுக்காகவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எதுக்காகவும் குழம்பாதீங்க. எதிர்த்து ஒரு பிரச்சனை வருதுன்னா எதிர்த்து போராடுங்க. ஸோ பேக் அவுட் ஆகாதீங்க, தயங்காதீங்க. உங்களுக்கு வந்து எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அண்ட் மணி விஷயத்துல ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமா இருங்க. பினான்சியல் விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்கன்றாங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா மாறும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதனால இப்போதுல இருந்தே நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. ரொம்ப பண ரீதியா நிறைய செலவுகளையோ நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத பண்றதையோ வேண்டாம். சேவிங்ஸ் நிறைய பண்ணுங்க, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட மாட்டோம், அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் ஆசை மட்டும் இருக்கும். உங்க முன்னோர்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல விதத்துல அது அவுட்கம் கிடைக்கும். அப்படி ஈடுபடும் போது ஒரு மைண்ட் செட்டா ஈடுபடுங்க, தேவையில்லாம குழம்பாதீங்க. அண்ட் அதுக்காக அந்த விஷயத்த நீங்க அடையறதுக்கு போற வழியில போற பாதையில உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்க அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க. நிச்சயமா நம்ம தனியா இருக்கிறோம், நம்ம வந்து தனியா எந்த சப்போர்ட் இல்லாம எப்படி மேல வர்றது முன்னுக்கு வர்றது அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்க முன்னோர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. அவங்களுடைய ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து நிச்சயமா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க எதிர்த்து போராடி உங்க லைஃப்ல வந்து நீங்க நினைச்ச பொசிஷனை நீங்க அடையணும் அப்படின்றதுதான். அண்ட் பினான்சியலி ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லைஃபை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஆசையாவும் ஒரு கனவாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ இது அவங்களுடைய பிளெஸிங்காவும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2, இந்த அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பைல் நம்பர் 3, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ண உங்களுக்கு இந்த அமாவாசைக்கான உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். File number 3. ஸோ உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் இதுல வந்து ஒரு யங் மேல் பர்சன் அவங்களோட எனர்ஜி தெரியுது. உங்களுடைய தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன வயசுலயே வந்து இறந்து போன ஒரு சோல், அந்த ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. ஸோ நிச்சயமா அவங்க உங்களுடைய நிறைய இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க மேபி அவங்க உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கலாம், அவங்களோட அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தவங்க. ஸோ ரொம்ப உங்க மேல அதிகப்படியான ஒரு அன்பு வச்சதன் காரணம் தான் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃப்ல ரியாலிட்டியில நிறைய புரிய வைக்கிறாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா ஸோ அவங்களுடைய ஒரு பிளெஸிங், அவங்களோட எனர்ஜியும் தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. அவங்களுடைய மூலியமாவும் உங்களுக்கு தெரிய வரலாம். நிச்சயமா உங்க மேல நிறைய அவங்களுக்கு அன்பு இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க நிறைய விஷயத்துல இமோஷனலா வெளியே கடந்து வர்றதுக்கும்
எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமா நீங்க அதை கடந்து வர்றதுக்கும் இந்த ஒரு ஆன்மாவோட எனர்ஜி உங்க லைஃப்ல நிறைய அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜும் உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு நியூ பிகினிங் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்குது, அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ நீங்களும் வந்து இமோஷனல் லெவல்ல நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருங்க அப்படின்றாங்க. உங்களோட ஃபேமிலி கூட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இமோஷனல் லெவல்ல கனெக்டடா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்க லைஃப் வந்து மாறும். ஸோ நிச்சயமா டிசீஸ்டு ஒன்னு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட அண்ணா தம்பி அவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிருக்கிறாங்க. பட் அது வந்து முடிவில்லை. உங்களோட உங்களோட பந்தம் அவங்களோட பந்தம் அது விட்டு போனது அதோட விட்டு போயிடுச்சுன்னு கணக்குல, அது முடிவில்லை. அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து நியூ பிகினிங் இருக்கு, அது எப்பயுமே முடிவில்லாதது. ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுட்டு அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங்கும் உங்க லைஃப்ல நடக்கும். அதை அவங்க நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இமோஷனலா நிறைய கன்வே பண்றாங்க. ஏன்னா நீங்க மனதளவுல நிறைய குழம்பி போயிருக்கீங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ வெளியே அது தெரியப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ்ல மன ரீதியா நிறைய குழப்பங்களும் அந்த தாக்கத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வராம இருக்கீங்க. பட் அவங்க உங்களுக்கு சொல்றது உங்களோட கூடவே இருக்கிறாங்க, இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்போ கூட இருக்கிறவங்களோட ஹாப்பியா சந்தோஷமா இருந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய மனசுக்குள்ளேயே அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு அமாவாசைக்கு உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3, கண்டிப்பா இந்த ஒரு ரீடிங் உங்களுக்கு இமோஷனலி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க, இமோஷனல் டச்சா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இந்த அமாவாசைக்கான உங்களுடைய முன்னோர்கள் பலன் பார்த்துட்டோம். நிச்சயமா இந்த பலன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்க லைஃப்பை நகர்த்துறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மெசேஜ்ன்றது நான் ரொம்ப நம்புறேன். ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்களும் வந்து தாராளமா இந்த அட்வைஸை எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. எல்லாரும் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, this is Sarah from Sarah Tarot.